ப்ரோ வீர தீரன் சொல்ற படம் பார்த்துட்டு விக்ரம் படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் உண்மையிலேயே தரமான படங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, அதாவது வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரி, பட் டிஃப்ரெண்டான ஒரு கதையோட நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். விக்ரம் படம் சொன்ன உடனே அவருடைய நடிப்பு தான் முன்னாடி ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருக்குங்க. ஸோ நம்ம அவர் படங்கள் முன்படங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய வெற்றி கிடையாது. ஆனால் இந்த படம் அடிச்சு சொல்ற அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. வீரதீர சூரன் பேருக்கு ஏற்ற மாதிரி, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அமர்க்கலமாக நடிச்சிருக்காரு. விக்ரம் சாரும் அஜய் சூர்யாவும் கலக்கியிருக்காங்க. ஆக்டிங் ஃபீமேல் கோ ஆங்கரும் சரி, கோ ஸ்டாரும் சரி, உண்மையிலேயே நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி. உண்மையிலேயே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும். என்ன படம் இருக்கு? எந்த மாதிரி எடுத்திருக்காங்க கதை? ஃபுல்லாக மதுரை கான்செப்ட் தான். மதுரையில் என்ன மாதிரி ரவுடிசம் பண்ணுவாங்க, எல்லாம் கேங்ஸ்டாராக இருப்பாங்க. ஸோ ஒரு கேஜிஎஃப் படம் பார்த்தாக்கா எந்த அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி கிராம கதையிலேருந்து ஒரு கேஜிஎஃப் பார்த்த மாதிரி இருக்கு. இதில் வில்லன் கெட்ட பேச சூர்யா வராரு இல்லையா, அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? அவர் வழக்கம் போல ஒவ்வொரு சீரீஸும் சரி, படத்துலையும் சரி, அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாரு படத்துல. டெஃபினட்டா இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் நீங்க பார்க்கலாம். ஒரு போலீஸ் கம் வில்லன், அது வந்து நிறைய நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இவர் அதை உண்மையிலே வெயிட்டா காட்டியிருக்காரு. இல்ல வில்லன் கெட்டப் சொல்ல விக்ரம் எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா காமிச்சிருக்காங்க. விக்ரம் சார் தான் ஒரு பெரிய பாடி பில்டரோட எஃபெக்ட் அப்படியே இருக்கு. நீங்க முதல்ல பார்த்த பல படங்களை நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். மெயின்லி ஆன அவரோட அப்பியரன்ஸ்ல ஒன்று வந்து கடாரம் கொண்டான் பார்க்கலாம், துருவ நட்சத்திரம், இந்த மாதிரி படங்கள்ல அவரோட கெட்டப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல எஸ் சூர்யா அவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். போலீஸ் கெட்டப் நம்ம பார்த்தினாலுமே அவரை அடிச்சிக்க முடியாது. அதுவும் வில்லன் கெட்டப்னாலுமே அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் கெட்டப் தான் நடிச்சிட்டு வர்றாரு. போலீஸ் கெட்டப்பு பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த படத்துல சூப்பரா நடிச்சு வச்சிருக்காரு. ஓகேண்ணா, இந்த படத்துல எதுவுமே அந்த படத்துல லவ்ன்ற ஒரு கான்செப்ட் தமிழ் சினிமாவில எப்பவுமே இருக்கும். இந்த லவ்ல எப்படி இந்த அளவுக்கு கான்செப்ட் சூப்பரா வச்சிருக்காங்களா இந்த படத்துல? மோரர்லெஸ் இந்த படத்துல வெயிட்டேஜ் வந்து ஆக்ஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. லவ்வுமே அங்கங்க வருது, பட் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு ஹீரோ அண்ட் ஹீரோயின். மியூசிக் எப்படி சார் இருக்கு? மியூசிக் ஆக்சுவல் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல. கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரியே நல்ல நல்ல மியூசிக் கொடுக்குறாங்க. இந்த படத்துலயுமே நான் 2-3 பாட்டு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிஜிஎம் நல்லா இருக்குங்களா? எஸ்பெஷலி அந்த ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீன் வரும், அந்த ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஹீரோயின் எப்படின்னா பண்ணிருக்காங்க? ஹீரோயின் அதான் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் தான் நடிச்சிருப்பாங்க. நம்ம சார்பட்ட படத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஆரியாக்கு ஜோடியா பார்த்து நடிச்சிருப்பாங்க. அதுல ரொம்ப அச்சுறுத்தலா செம்ம வேற அளவு நடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஆனா இப்ப வந்துடக்கூடிய இந்த படத்துல ஐயோ லவ் சீன்லாம் பயங்கரமா இருக்குங்க. அதுல ஒரு சாங் ஒன்று இருக்கு. இவங்களுடைய ஜோடி பார்த்தோன்னா அச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு செம்ம சூப்பரா நடிச்சு வச்சிருக்காங்க. விக்ரமோட நடிப்பு எப்படின்னா இருக்கு? அவர் ஃபைட் சீனு ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து நடிப்பாருன்னுவாங்க. அந்த மாதிரிதான் எல்லாம் ஒரு படத்துக்கு நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி பண்ணிருக்காரு? இந்த படத்துல வந்து உசுர குத்து நடிக்கல, ஆனா எஃபெக்ட் பயங்கரமா கொடுத்துருக்காருங்க. அவருடைய உடம்பு பார்த்தோன்னா ஏத்துனதா இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துக்கும் உடம்பு குறைக்கிறது ஏத்துறது, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு இந்த படத்துல நல்லா உடம்புல ஏற்றி வச்சுக்காருங்க. ஒரு கேங்ஸ்டார் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை போய் பார்த்தா தெரிஞ்சிடும்.